சங்கீதா அவர்கள் விஜயோட வீட்டுக்கு பைகள் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன பை? அந்த பைக்குள்ள என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சங்கீதா விஜய் அவர்கள் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு குடும்ப நல நீதிமன்றத்தில விஜய் அவர்கள பிரிய போறதாக டிவோர்ஸ் நோட்டீஸ் ஒண்ணு விட்டிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் அவங்கள பத்தி வெளிவந்த வண்ணம் இருக்கு. சமீபத்தில நீலாங்கரை வீட்ல விஜய் அவர்கள் அவங்கள அனுமதிக்கல. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டிவோர்ஸ் கேஸோட ஹியரிங் வரப்போற ஏப்ரல் 20ஆம் தேதி நடக்க போகுது. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தொடர்ந்து இவங்கள பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு சங்கீதா பைகள அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதாவது அவரு குடுத்த பொருட்கள் எல்லாமே சங்கீதா விஜய்ட்ட இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஒரு பொருட்கள் எல்லாத்தையுமே தளபதி அவர்களோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்களாமா. இந்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாத்தையுமே எப்போதும் டிவோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. பட் இந்த முறை நடந்ததற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் விஜய் அவர்கள் சங்கீதாவ நீலாங்கரை வீட்டுக்கு விடல. அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது சங்கீதா அத நெனச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ணதாகவும், அவங்க இதனால மிகப்பெரிய கடுப்பாகியிருக்காங்களாமா. உடனடியாகவே அவங்க விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு பைகள்ல போட்டு விஜயோட வீட்டுக்கு கூடிய சீக்கிரமே அனுப்ப போறாங்களாமா. இதற்கான ஏற்பாடுகள் இப்போ போய்க்கிட்டு இருக்காமா. அதே மாதிரி விஜய் அவர்கள் கிட்டயுமே சங்கீதா சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும் இல்லையா? குறிப்பா அந்த ஒரு நீலாங்கரை வீட்ல சங்கீதா அவர்களுக்குன்னு தனியா ரூம் இருந்திருக்கு. அவங்க பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கு. அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களோட வேலையாட்கள்ட்ட சொல்லி ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காரு. சங்கீதா கிட்ட ஒப்படைக்கும்படியும் கேட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்து நெறைய பேரு நெறைய விதமான கருத்துக்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாரிலாம் நடந்துக்க வேணாம். தயவு செஞ்சு மீண்டும் ஒண்ணு சேருங்க அப்படின்னு. இது ஃபுல்லாம் போறத பார்த்தா எங்க போய் முடிய போகுதோ தெர்ல. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு விஷயம், தளபதி விஜய் அவர்களோட நடிப்புல ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த ஜனநாயகன் படம் சர்டிஃபிகேட் இஷ்யூவால வெளியாகாம இருந்துச்சு. ரொம்ப வாண்டடாவே அந்த படத்த டிலே பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில இந்த படத்தோட உரிமம் ரத்தாகியிருக்கு. ஜனநாயகன் படத்தோட உரிமத்த அமேசான் நிறுவனம் 120 கோடி குடுத்து வாங்கியிருந்தாங்க. இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வாங்கியிருந்தாங்க. பட் டிலே ஆகியிருந்துச்சு. 1 மந்த்துக்குள்ளே இந்த இஷ்யூ சால்வ் ஆகிரும். பிப்ரவரி மாசம் அல்லது மார்ச் மாசம் இந்த படம் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்குமே இந்த படத்தோட சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகாம இருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு நிறுவனமான அமேசான் நிறுவனம் இந்த படத்தோட உரிமத்த ரத்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 கோடி பிசினஸ் வந்து லாஸ் ஆகியிருக்கு. உண்மையிலேயே இது அரசியல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சக கலைஞனுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு யாருமே இப்போ வரைக்கும் வாய் திறக்காம இருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலா போகுது. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.